அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். ஆனா சீமான் சொல்லும் போது உங்களுக்கு தோன்ற விஷயம் என்னண்ணா? சீமான் அண்ணனை தோன்ற விஷயம் அவர்கிட்ட ஒரு திடகார்த்தமான, அவர்கிட்ட இருக்க உறுதியான ஒரு நம்பிக்கை தான். அண்ணன் எடுத்த கொள்கையில கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டாரு. தொடர்ந்து அவரு தன்னிச்சு யாரு கூடயும் சேராம தொடர்ந்து தனிச்சு நிற்கிறது அவரோட திடகார்த்தமான கொள்கை அண்ணனோட இது. மற்ற கட்சிகள்லாம் ஆரம்பிச்ச நோக்கம் ஒண்ணு, இப்ப போயிருக்கிற இடம் வேற. அவங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாங்க, இப்ப என்ன வேலை பண்றாங்கன்னு, அவங்க எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்றதே அதை மறந்து போய் வேற வேலை பண்ணிருக்காங்க. அண்ணனுக்கு நமக்கு என்ன மற்ற கட்சிக்கு வித்தியாசம்னா, அண்ணன் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சார். இப்போ நம்ம இன சொந்தங்களை கொண்டு குடிக்கும் போது நமக்குன்னு இங்க பெரிய குரல் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். தமிழ்நாட்டுல இருந்தா வரும் நம்ம எதிர்பார்த்தோம். தமிழ்நாட்டுல இருந்து நம்ம குரலே வரல. கருணாநிதி கபட நாடகம் நடிச்சுன்னு இருக்கும்போது அப்ப நமக்குன்னு ஒரு உரிமையான ஒரு குரல் இல்லையே, நமக்குன்னு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணுமே என்பதற்காக அமைக்கப்பட்ட இயக்கம் தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சின்னு ஒரு அமைப்பை உருவாக்கின பிறகுதான் நம்ம மீனவர்கள் எங்கு தமிழ்நாட்டில் எங்க போராட்டம் நடந்தாலும் அண்ணா நம்ம நாம் தமிழர் கட்சி முதல் ஆளா போய் களத்தில் நின்று சண்டை செஞ்சிருக்கு. அந்தந்த போராட்டத்தில் முதல் ஆளா அண்ணன் நிற்கிறார். அதனாலதான் அண்ணன் சீமான் அண்ணனுக்கு, அதனாலதான் சீமான் அண்ணனோட முதலோட. இப்ப பாத்தீங்கன்னா மாற்றத்துக்கான மக்கள் மாநாடு சொல்லிட்டு அண்ணா வந்து ஒரு போன வாரத்தில் நடத்த முடிச்சாரு. மிகப்பெரிய மாநாடு இருந்துச்சு. இந்த மாநாட்டை பார்த்து மக்களால சரிதான் உங்ககிட்ட யாருன்னா வந்து பேசினாங்களா? மக்களா பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பொதுமக்களும் பேசினாங்க. தொழிற்சாலையில் வேலை செய்யறேன், அங்கேயும் நிறைய வேலை செய்யறவங்களும் என் கூட கலந்து பேசினாங்க. இப்படி ஒரு கூட்டம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. எல்லாமே பிரமிச்சு போனாங்க. எப்படி இவ்வளவு பேர் வந்தாங்க அண்ணனுக்குன்னு கேட்கும் போது சொன்ன ஒரே பதில் தான், உண்மையா இருக்கிற நம்ம சொந்தங்கள் கண்டிப்பா இந்த மாநாட்டுக்கு வந்தே தீருன்னு பல நாடுகள்ல இருந்து பல மாநிலங்கள்ல இருந்து நம்ம தமிழ் சொந்தங்கள் வந்து பெருந்திரளாக கலந்து கொண்டாங்க. இதான் உண்மையான விஷயம் அண்ணனோட ஒரு வார்த்தைக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அண்ணன் எடுத்துக்க திட்டங்கள் எல்லாமே சரிதான். அந்த திட்டங்கள் வந்து நிறைய இதுல வந்து திமுக வந்து நடைமுறையில செயல்படுத்துது. இதை வந்து உங்களுக்கு வீழ்ச்சி அவர் உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நடைமுறையில செயல்படுத்தணும்னா அவங்க வந்து வாக்குக்காக இப்போ வந்து அவங்க அதை பண்றாங்க. நம்ம வாக்குக்காக பண்ணல, நிரந்தரமான தீர்வு நாம கொண்டு வந்துக்கிறது. நிரந்தரமான தீர்வு நம்ம தகுதிக்கேற்ற வேலை, அதை கொண்டு பெருமை மிக்க வாழ்வு அது மாரி நம்ம நிரந்தரமான தீர்வு அண்ணன் கொண்டாரு. இவங்க வாக்கு அரசியல், பணம் பரிசு பொருள் கொடுத்து வாக்குக்காக திமுக அதிமுக இந்த மாதிரி வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. லாஸ்ட் நேரத்துல மக்களை முட்டாளாக்குற நிகழ்ச்சி. இப்ப பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை வேற முதலமைச்சர் இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் வந்து நேற்றைய தினம் போய் தன்னை வந்து திமுக இணைச்சுக்கிட்டாரு. இந்த தினம் இதை எப்படி நான் பாக்குறீங்க? திமுக இது வலு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? வலு சேர்க்குன்னா தொடர்ந்து அவர் வந்து ஒரு திமுக ஒரு கைக்கூலி மாதிரி தான் செயல்பட்டு இருந்தார் தொடர்ந்து. அதனாலதான் அவரை வந்து கட்சியில வந்து அவரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவரை வந்து புறக்கணிச்சிருக்காங்கன்னா இது ஒரு உண்மை. அவர் எப்ப கட்சி ஆபீஸை அவர் உடைச்சாரோ அப்பயே அவரை முற்றிலுமா அதிமுககாரங்க அவரை புறந்தள்ளிட்டாங்க. அவரோட இதுதான் இது. பின்புலமா இருந்தாரு, இப்ப நேரடியா போய் சேர்ந்துட்டாரு. இதான் வேற ஒன்று. இப்போ நாம் தமிழர் கட்சி கொள்கையில சிறந்த கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற கொள்கை எதுனா? நாம் தமிழர் கட்சியில சிறந்த கொள்கைன்னா இப்ப வந்து அனைவருக்கும் சுத்தமான சுகாதாரமான மருத்துவம் இலவசம், அனைவருக்கும் ஆராய்ச்சி கல்வி முதல் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். இதுதான் நீங்க மக்கள் சொல்ல விரும்புவோம். நன்றி.